எனது பெயர் வினோத். மறுபடியும் ஒரு உண்மை சம்பவத்தை எழுதப் போகிறேன். கிட்டத்தட்ட 2 வருடங்களுக்கு முன்பு எங்கள் வீட்டிற்கு எதிர் உள்ள வீட்டை வாங்கி ஒரு குடும்பம் குடியேறியது. குடியேறியவள் இந்த கதையின் நாயகி. என் மனதிற்கு நெருக்கமானவள். அவள் பெயர் ஜனனி. அவள் குடும்பத்தில் அவரது கணவர் 2 குழந்தைகள். ஒரு குழந்தையின் வயது 8 மற்றும் இன்னொரு குழந்தையின் வயது 5 இருக்கும். அவள் வயது கிட்டத்தட்ட 25 தான் இருக்கும். அநேகமாக அவள் சிறுவயதிலேயே அவளுக்கு மனம் முடித்து இருக்க வேண்டும். அவர்கள் வீட்டில் புதிதாய் குடி வந்தார்கள். வந்ததும் பக்கத்து வீட்டில் உள்ள அனைவரையும் பால் காய்ச்சி விழாவுக்கு அனைவரையும் அழைத்தார்கள். எனது வீட்டிற்கு வந்து எங்கள் வீட்டில் உள்ள எனது அம்மா மற்றும் மனைவி ஆகியோரிடம் வர சொல்லி குங்குமம் கொடுத்து விட்டு போனார்கள். எனது வீட்டிலும் அவர்கள் வீட்டிற்கு சென்று வந்தார்கள். அன்று இரவு எனது மனைவி அவரை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார். மிகவும் இளம் வயதில் கல்யாணம் ஆகிவிட்டது. 2 குழந்தைகள் உள்ளார்கள். பாவம், அவள் சிறு வயதிலேயே அவன் தாய் தந்தை இழந்து விட்டதால் உறவினர்கள் வீட்டில் வளர்ந்ததாகவும் அவர்கள் அவளுக்கு சீக்கிரமாகவே மணமுடித்து விட்டதாகவும் அவள் எனது மனைவியிடம் கூறியது என்னிடம் கூறினாள். நானும் அந்த கதையை கேட்டுக்கொண்டு, சரி, ஓகே, யார் யார் தலையில் என்னை எழுதி இருக்கிறதோ அதுதான் நடக்கும் என்று கூறிவிட்டு சென்றுவிட்டேன். அவளது கணவர் பார்க்க கொஞ்சம் நன்றாக இருந்தார். ஆனால் அவர் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருப்பதால் அவர் அப்பவே வந்து போவார் என்று நான் அறிந்து கொண்டேன். அவர் கணவர் இல்லாத நேரத்தில் அவள் கணவரின் அம்மா, அதாவது அவளது மாமியார் கூடவே இருப்பார். நாம் கதைக்குள்ளே போவோம். அவள் புதியதாய் குடி வந்ததால் அவளுக்கு அந்த ஊரில் உள்ள கடைகள், பக்கத்தில் உள்ள பள்ளிகள் இதெல்லாம் பற்றி தெரிந்து கொள்ள அடிக்கடி எனது வீட்டுக்கு வந்து எனது மனைவியிடம் பேசி விட்டு செல்வார். எனது மனைவியும் அவளும் சீக்கிரமாகவாய் சிறந்த தோழியாய் மாறினார்கள். அடிக்கடி எனது வீட்டிற்கு வருவதும் போவதும், எனது மனைவியும் அவளது வீட்டுக்கு வருவதும் போதுமாய் இருந்தார்கள். பண்டமாற்று முறையும் ஆங்கே நடந்து கொண்டிருந்தது. அவரது கணவர் விடுமுறை முடிந்து ஊருக்கு செல்ல ஆயத்தமாகிக் கொண்டிருந்தார். என்னிடம் வந்து அவரது கணக்காரி என்னை ஏர்போர்ட்டில் டிராப் செய்ய, உங்களுக்கு தெரிந்த வாடகை வாகனம் ஏதும் இருக்கிறதா என்று கேட்டார். நான் என் நண்பரின் கார் உள்ளது, வேண்டுமென்றால் கேட்டு சொல்கிறேன் என்று கூறினேன். அவரும் ஓகே சொன்னார். நான் எனது நண்பருக்கு போன் செய்து, இதுபோல் வாடகை வாகனம் தேவைப்படுகிறது, ஏர்போர்ட் வரை செல்ல வேண்டும், கார் கொண்டு வருகிறாயா என்று கேட்டேன். அவன் சொன்னான், நான் வெளியூரில் இருக்கிறேன், வேணுமென்றால் கார் சாவி வீட்டில் உள்ளது, நீ வேணுமென்றால் எடுத்து கொண்டு போயிட்டு வா, நான் எனது அம்மாவிடம் சொல்கிறேன், என் கார் சாவி வாங்கிக் கொள் என்றான். எனக்கு இது ஒத்து வருமா என்று சொல்ல தெரியவில்லை. எனக்கு ஒத்து வராது போல் தோன்றியது. உடனே அவரை அழைத்து, இது போல் கார் உள்ளது, ஆனால் டிரைவர் இல்லை, அவன் என்னை எடுத்துச் சொல்கிறான், ஆனால் எனக்கு சற்று சங்கடமாக உள்ளது, ஏனென்றால் நான் வாடகை கார் ஓட்டி பழக்கம் இல்லை, ஆனால் கார் ஓட்டத் தெரியும் என்று சொன்னேன். அவர் சற்று தயக்கத்தோடு, தயவு செய்து நீங்களே கார் எடுத்து கொண்டு என்னை விட்டு விடுங்கள், ஏனென்றால் இந்த நேரத்தில் நான் திடீரென்று கார் எடுக்க எனக்கு வேறு ஒரு காரை எடுக்க தயக்கமாக உள்ளது, நீங்களே வாருங்கள் என்றாள். நான் எனது மனைவியிடம் கூறினேன். அவளும் பாவம், நீங்களே செல்லுங்கள், ஏனென்றால் அவரை விட்டுவிட்டு அவள் வேறு ஒரு டிரைவருடன் எப்படி தனியாக வருவாள், நீங்களே கூட செல்லுங்கள் என நானும் உங்களுடன் வருகிறேன் என்றாள். நானும் சரி என்று சொல்லி என் நண்பன் வீட்டில் உள்ள கார் எடுத்துக்கொண்டு அவரை அழைத்து கொண்டு அவர் மற்றும் அவரது குழந்தைகள் மற்றும் ஜனனி, அதன் பின் எனது மனைவி ஆகியோரிடம் சென்று அவரை ஏர்போர்ட்டில் விட்டுவிட்டு நாங்கள் அனைவரும் திரும்ப வந்து கொண்டிருந்தோம். அப்பொழுது சரியாக மணி அதிகாலை 3 மணி இருக்கும். எனது மனைவி முன் இருக்கையில் அவர்கள் பின் இருக்கையிலும் அமர்ந்து கொண்டு வந்தார்கள். எனது மனைவி முன்னிருக்கையில் அமர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தாள். நான் என் மனைவியிடம் தட்டி, இதுபோல் முன்னிலையில் உட்கார்ந்து தூங்கிக் கொண்டு வராதே,
எனக்கு வண்டி ஓட்டுவது மிகவும் சிரமமாக இருக்கிறது. ஏனென்றால் எனக்கும் தூக்கம் வரும் என்றேன். அவளால் தூக்கத்தை கண்ட்ரோல் செய்ய முடியவில்லை. அதனால் வாகனத்தை ஓரமா நிறுத்த சொன்னாள். நானும் வாகனத்தை ஓரமாக நிறுத்தினேன். அவள் ஜனனிடம், ஜனனி நீ முன் சீட்டில் உட்கார்ந்து வா, என்னால் தூங்காமல் வர முடியவில்லை என்று சொன்னாள். அவள் சற்று தயக்கத்தோடு அக்கா இது வேணாம் என்று சொன்னாள். உடனே எனது மனைவி சங்கடம் படாதே, உனது அண்ணன் போல் என்று நினைத்து கொள் என்று கூறி முன் இருக்கையில் அமர வைத்தாள். அவளும் முன்னோர்கள் வந்து அமர்ந்தாள். கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டிற்கும் எங்கள் வீட்டிற்கும் கிட்டத்தட்ட 2 மணி நேரமும் ஆகும் ஊருக்கு செல்வதற்கு. முன் சீட்டில் உட்கார்ந்து கொண்டு ஏதாவது நல்ல பாட்டு இருந்தால் போடுங்கள், கேட்டுக்கொண்டே போகலாம் என்று என்னிடம் சொன்னாள். நான் சொன்னேன், இந்த காரில் பாட்டு கேட்டு போவதற்கு அமைதியாக நாம் போவது சிறந்தது. ஏனென்றால் இந்த காரில் சரியான ஆடியோ வசதி இல்லை என்று கூறினேன். அவள் என்னிடம் கூறினாள், ஏதாவது டீக்கடை இருந்தால் வாகனத்தை நிப்பாட்டுங்கள், ஏதாவது டீ சாப்பிட்டு விட்டு செல்வோம் என்று என்னிடம் கூறினாள். நானும் சரியென்று கூறிவிட்டு சிறிது நேரத்தில் ஒரு டீக்கடை வந்தது. அங்கு காரை நிறுத்திவிட்டு இருவரும் இறங்கினோம். ஏனென்றால் என் மனைவி மற்றும் குழந்தைகள் நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவர்களை எழுப்ப மனம் வரவில்லை. நாங்கள் இருவரும் மட்டும் இறங்கி கடைக்கு சென்று டீ ஆர்டர் செய்து காத்து கொண்டிருந்தோம். அப்பொழுதுதான் அண்ணன் கடையை திறந்து வைத்தார்கள் போல. அதனால் பால் சூடு வரவேண்டும், கொஞ்ச நேரம் காத்திருங்கள் என்று எங்களிடம் சொல்லி கூறிவிட்டு பாலை சுட வைத்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் இருவரும் அமர்ந்து கொண்டு வேறு ஏதேனும் வேணுமா என்று கேட்டுக்கொண்டிருந்தேன். அவள் இல்லை, டீ மட்டும் போதும், ஏனென்றால் டீ சாப்பிட்டால் சிறிது நேரம் கொஞ்சம் புத்துணர்ச்சி இருக்கும் என்று என்னிடம் கூறினாள். நானும் சரி என்று கூறிவிட்டு காத்திருந்தோம். அப்பொழுதுதான் அவளை நான் கேட்டேன், நீங்கள் எந்த வயதில் திருமணம் செய்தீர்கள் என்று கேட்டேன். அவள் சிரித்து கொண்டே, எனக்கு 18 வயது இருக்கும் போது திருமணம் செய்து வைத்து விட்டார்கள். நான் அப்போது தான் 10th படித்து முடித்து இருந்தேன். எனக்கு தாய் தந்தை யாருமில்லை. நான் எனது சித்தப்பா வீட்டில் தான் இருந்தேன். எங்கள் சித்தப்பா அவர்கள் குடும்ப சூழ்நிலை காரணமாக எனக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் செய்து வைத்து விட்டார்கள் என்று கூறினாள். நான் கேட்டேன், ஏன் மேற்கொண்டு படிக்க உங்களுக்கு விருப்பம் இல்லையா என்று கேட்டேன். எனக்கு நிறைய படிக்க வேண்டும் என்று மனதில் நிறைய ஆசை இருந்தது. ஆனால் நாம் இன்னொருவர் வீட்டில் இருந்து நமது ஆசை எப்படி கேட்பது? எனது சித்தப்பா வீட்டில் கொஞ்சம் கஷ்டம் வேறு. அதனால் நான் எதுவும் கூறவில்லை. அவர்கள் காட்டிய மாப்பிள்ளைக்கு நான் கல்யாணம் செய்து கொண்டேன் என்றாள். நானும் அவரிடம் கேட்டேன், 10th எவ்வளவு மதிப்பெண் என்று கேட்டேன். அவள் 420 மார்க் என்று என்னிடம் கூறினாள். நான் ஆச்சரியப்பட்டு, நன்றாக படிப்பாயா? அப்பொழுது ஏன் உன் கணவரிடம் சொல்லி இனி மேற்கொண்டு படிப்பை தொடரக்கூடாது என்று கேட்டேன். அவள் கூறினாள், எனது கணவருக்கு அதிகம் படித்த பெண் வேண்டாம் என்றுதான் பெண்ணை கட்டிக்கொண்டார். அதனால் நான் அவரிடம் ஏதும் கேட்கவில்லை என்றாள். ஏன் உனக்காக அதிகம் படித்த பெண் பிடிக்கவில்லை என்று கேட்டேன். அவள் சொன்னால், அதிகப்படுத்த பெண்ணுக்கு திமிர் அதிகம் என்று அவர் அம்மா கூறுவாராம். அதனால் அவருக்கு அதிகம் படித்த பெண் வேண்டாம் என்றுதான் என்னை கட்டிக்கொண்டார் என்றாள். உங்கள் கணவர் பற்றி கூறுங்கள் என்றேன். அவள் கூறினாள், எனது கணவர் பெயர் சுரேஷ். அவர் டிப்ளமோ முடித்துவிட்டு சிங்கப்பூரில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். எனக்கும் அவருக்கும் கிட்டத்தட்ட 10 வயது வித்தியாசம். என்னை நன்றாக தான் பார்த்து கொள்வார். ஆனால் அவரிடம் உள்ள ஒரு சின்ன கெட்ட பழக்கம், அவர்கள் அம்மா சொல்வதை அனைத்துமே நம்புவார். நாம் அவரிடம் சிரிப்பாக, உங்கள் கல்யாண வாழ்க்கை பற்றி கூறுங்கள், கல்யாணம் முடிந்து தேனிலவுக்கு எங்கே சென்றீர்கள் என்று கேட்டேன். அவள் சிரித்து கொண்டே, நான் கல்யாணம் முடிந்த இப்பொழுதுதான் ஒரு புது வீட்டை வாங்கி அடுத்த ஊருக்கு வந்துள்ளோம். இதுவரை நான் எந்த ஊருக்கு சென்றதே இல்லை. படிக்கும் வரை நீ சித்தப்பா வீடு, அதன் பிறகு கல்யாணம் செய்து வீடு, இப்பொழுதுதான் புதிதாக ஒரு வீட்டை வாங்கி குடி வந்துள்ளோம் என்று கூறினாள்.
உங்கள் கணவர் இப்பொழுது ஊருக்கு சென்று விட்டார், உங்கள் துணைக்கு யார் இருப்பா என்று கேட்டேன். உடனே அவர் சொன்னால், எனது மாமியார் இன்னும் ஒரு நாளில் இங்கு வந்து விடுவார், அவர்தான் எனக்கு துணை இருப்பார் என்று கூறினாள். நானும் சரி என்று கூறிவிட்டு டீ வந்ததும் குடித்துவிட்டு காருக்கு சென்று வாகனத்தை எடுத்து கொண்டு புறப்பட்டோம்.